எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம இட்லி துணி வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இட்லி துணி வந்து எடுத்துக்கணும். நீங்க வந்து எந்த மாதிரி இட்லி துணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி வந்து எங்க அம்மா எனக்கு காடா துணின்னு ஒன்று வாங்கி குடுத்தாங்க. இதுதான் இட்லிக்கு யூஸ் பண்ணணும்னு. ஸோ ஆல்ரெடி நான் சென்னையில இருந்தப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட மிச்சம் இதுதான் இப்போ இருக்கு. ஸோ அதில தான் நான் கட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நார்மலாக இப்படி வச்சுட்டு இதுலேருந்து இப்படியே கட் பண்ணி இப்படியே கட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம வைக்கும்போது இது கரெக்டாக வந்து இந்த இது இருக்காது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இப்படி வச்சுட்டு கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த அளவு இதுவுமே வந்து இந்த அளவு இப்படி வச்சுட்டு இந்த இதில் கரெக்டாக இங்கேருந்து இப்படி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு வச்சுக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம நல்லா குழியாக வச்சு ஊற்றுறப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம மேலே உங்களுக்கு பட்டினாலும் நம்ம இப்படி மடக்கி விட்டுக்கலாம். இங்கே நல்லா நம்மளுக்கு இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா தான் ஊற்றுறப்போ இங்கே கொஞ்சம் மாட்டிக்கும், இங்கே கொஞ்சம் மாட்டிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு, ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு அந்த மாதிரி, இது ரெக்டாங்கிளும் இல்லாமல் ஒரு ஸ்கொயரும் இல்லாமல் அந்த இதில் நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கு இந்த சைடு இவ்வளோ கேப் விட்டு நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி நேராக வச்சு, ஏன்னா நேராக நம்ம கட் பண்ணால் தான் இந்த மாதிரி நேராக வரும். இப்படி வந்து நேராக மடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டருக்கு எக்ஸாக்டாக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இது நம்ம இப்படி பண்ணும்போது இப்படி மடித்து இந்த இதை இப்படி வச்சு இப்படி மடித்து இதோட ஒரு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இதை எடுத்து இப்படி நம்ம வந்து கட் பண்ணி இந்த இதை இப்படி நல்லா வச்சுட்டு இந்த இதை இப்படியே இந்த இதில் இந்த மாதிரி இதில் அப்படியே கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான இட்லி துணி கிடச்சிரும். அதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ், இதை நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இதோட அளவுன்னு வச்சு அதிகமாக வச்சுட்டேன். அதனால இது வந்து அதிகமாகிடுச்சு ஓட்டை. இதுக்கு வந்து இந்த இது வந்து இதுக்கு இது பண்ணது, பட் இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லி பரவாயில்ல நான் வச்சுக்கிட்டேன். பட் இதுக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அளவு பார்த்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த தப்பாக பண்ணிடாதீங்க. இப்போ இந்த துணி வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கீழ் இதில் வந்து நம்ம இட்லி வைக்கிறப்போ மேலே வந்து இந்த மாதிரி துணியை போட்டு மூடி இதை மேலே வச்சோம் அப்படின்னா மேலே அந்த தண்ணி வந்து படுறப்பெல்லாம் அந்த இட்லிக்கு வந்து தண்ணி போகாமல் அந்த அடியில் ஒரு மாதிரி கொலன்னு ஆகாமல் இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த இட்லி துணி கட் வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.